இன்றைக்கி ரொம்ப சூப்பரான மொறு மொறு வாழைப்பூ வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் கிரின்ச்சியாகவும் இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். எல்லாருக்குமே வாழைப்பூ வடை செய்ய தெரியும். ஆனால் அதை நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, வேக வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி நிறைய வெவ்வேறு மாதிரி ப்ராசஸ்லாம் செய்கிறாங்க. அது டேஸ்ட்டு நல்லாவே இருக்காது. இப்போ வாங்க ஈஸியாகவும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பை ஒரு 8 மணி நேரம் வரைக்கும் தண்ணியில் ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு முழு வாழைப்பூவை நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து ஊறின பருப்பை மிக்ஸி ஜாரில் நல்லா கொரகொரப்பாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. கறிவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகானெல்லாம் நிறைய தூக்கில் போடுங்க. காரசாரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்ததாக கூடவே கொஞ்சம் கடலைப்பருப்பு, ஊறின கடலைப்பருப்பு இது கூடவே சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்குனா வாழைப்பூ எடுத்துகிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஷேப்பில் வரணும். வடை போட்டால் இந்த மாதிரி மேலே எழும்பி வரணும். உடனே கரண்டி போட்டு எடுக்கவே கூடாது. இந்த மாதிரி எப்படி இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு நல்லா தகன்னு கோல்டு மாதிரி மின்னது இல்லைங்களா? ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.